Hey everyone, welcome to Way to Trade Tamil. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பராக ரீட் பண்ணிட்டு வந்துடுங்க. லெட்ஸ் மூவ் டு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டியோட ஓப்பனிங் ப்ரைஸாக பார்க்குறோம் 24,977.85 அப்படின்றது ஓப்பனிங். ஸோ இப்போ 25K புட் ஆப்ஷன் 24,900 கால் ஆப்ஷன் வந்து எடுக்கும். ஆஸ் பர் அவர் ரூல் எடுத்தாச்சு. ஸோ இதில் அவனோட லெவல்ஸ் என்ன அப்படின்றது நம்ம பிஃபோர் மார்க்கெட் ஓப்பனிங் இந்த லைனில் வந்து ட்ராப் பண்ணிவிடும். ஸோ அந்த லைனை ட்ராப் பண்ணுறதும் நம்ம இன்னும் ஸ்மார்ட் வந்து பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஓகே, இந்த மாதிரி வந்து ட்ராப் பண்ணிட்டு உட்காந்துருக்கு போகிறோம். ஸோ இந்த பக்கம் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு பை என்ட்ரி போட போகிறோம். ஆஸ் பர் அவர் அட்வான்ஸ் அனாலிசிஸ். ஓகேங்களா? ஸோ இல்லை நீங்கள் ப்ராப்பராக இதில் வந்து கன்ஃபர்மேஷன் என்ட்ரி போடுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ட்ரி வந்து போட முடியும் ஆஃப்டர் 10:25. ஓகேங்களா? ஸோ எக்ஸிட் அப்படின்றது அடுத்த க்ரீன் லைனாக இருக்கும். பட் அவங்க கொடுத்த ரிவார்டு அப்படின்றது நமக்கு ஒரு நல்ல ரிவார்டு வந்து கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 65 பாயிண்ட்ஸ் அப்படின்றது ஒரு நல்ல ரிவார்டு. ஸோ எதில் அப்படின்னா சைட்வேஸ் மார்க்கெட்டில் என்னோட ப்ரீமியம் 25K கால் 25K புட் ஆப்ஷன் ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை வந்து மேட் பண்ணதே ஜஸ்ட் 92 பாயிண்ட்ஸ் தான். அதாவது டே லோ டே ஹை. ஸோ இதில் 60 பாயிண்ட் பிடிக்க முடியுது அப்படின்னா ஸோ என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஆஸ் அ செல்லராக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ டேக் அ ஷார்ட் பொசிஷன். ஸோ ஈவன் ஒரு 15 பாயிண்ட் எஸ்எல் வைக்கிறீங்கனாலும் ஓகே. ஸோ இந்த இடத்துல ஸோ ஈவன் ஆஸ் அ பையராம் போத் சைட். ஓகேங்களா? ஸோ ஆஸ் அ பையராம் ரெண்டுத்தையும் ஒரே டைமில் பை அண்ட் செல் பண்ணிட்டு உட்காந்துங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் வந்து டெஃபினட்டாக கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பக்கம் நமக்கு இதுதான் டிபி. ஸோ இதில் டிபி அப்படின்னும்போது கிட்டத்தட்ட 25 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ எப்போ அச்சீவ் ஆகுது? கரெக்டாக 12:10 அச்சீவ் ஆகுது. ஸோ இந்த 12:10 பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணிட்டுருக்கான்? இவன் வந்து 25 பாயிண்ட்ஸாக மூவ் ஆகிருக்கான். ஓகேங்களா? 25 பாயிண்ட்ஸ். ஸோ இவனோட மேக்ஸ் டிபி அச்சீவ் ஆகும்போது ஸோ நம்மளோட அட்வான்ஸ் அனாலிசிஸ் படி இங்கே வந்து டெஃபினட்டாக எக்ஸிட் வந்து அடிக்கணும். ஸோ இந்த பக்கம் நமக்கு டிகே நடந்தது 39 பாயிண்ட் 40 பாயிண்ட். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு 60 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பிளைண்டாக ஒரு கால் ஒரு போட்டு வந்து பை செல் பண்ணிங்கனாலும் 20 பாயிண்ட் கெயினில் தான் இருப்பீங்க. ஏன்னா நமக்கு டைரக்ஷன் ஃபஸ்ட்டு தெரியணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இல்லைப்பா நான் வந்து 2500 புட் ஆப்ஷன் எடுத்து அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஸோ அதில் இங்கே என்ட்ரி எடுத்திங்கன்னா இதுதான் அவனோட டிபி நமக்கு கிளியராக தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஈவன் ஒரு 15 பாயிண்ட் எஸ்எல் வைக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே குட். ஸோ எங்கே அந்த எஸ்எல் வைக்கிறோன்றது தான் மேட்ரு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எவ்வளோ பாயிண்ட் வந்து கொடுக்குது? கிட்டத்தட்ட 78 பாயிண்ட் 90 பாயிண்ட்ஸ் வந்து 80 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறான். கிட்டத்தட்ட 1:5 ரிஸ்க் ரிவார்டு. இது எதில் அப்படின்னா சைட்வேஸ் மார்க்கெட்டில். இதை வந்து நம்ம பேசியிருக்குது ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ என்ன ப்ரோ முடிஞ்சதுக்கப்புறம் கதை பேசுகிறீங்க அப்படின்னா ஸோ 24,850 வச்சு நம்ம சொல்லியாச்சு டிகே வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஃப்டர் தட் 2500 புட் ஆப்ஷன் கரெக்டாக நமக்கு ரியாக்ஷன் வந்து கொடுத்தோம். ஸோ இந்த டைமில் நம்மளோட கம்யூனிட்டியில் இந்த ரேஞ்சில் இருக்கும்போதே ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். ஸோ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஸ்பாட் சார்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்து வரணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 85 பாயிண்ட்ஸ் வந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம சொன்னது அதுக்கப்புறம் அவனோட வேல்யூ அப்படின்றது கரெக்டாக வந்து அந்த லெவலில் பஞ்ச் அடிச்சிருப்பான். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கரெக்டாக அந்த க்ரீன் லைன் வந்து பஞ்ச் அடிச்சிருப்போம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதில் கிடைச்ச என்ட்ரி அப்படின்றது ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 2500 புட் ஆப்ஷன் வந்து எடுத்தோம். ஸோ கரெக்டாக வந்து இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுத்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்தோம். ஸோ அகைன் அதே லெவலில் ரியாக்ஷன் கொடுக்கும்போது ஆஸ் பர் அவர் ரூல்ஸ் நமக்கு வந்து இங்கே என்ட்ரி கிடைக்குது. ஸோ அப்படின்னும் போது அந்த என்ட்ரி வந்து நம்ம அட்டன் பண்ண போகிறோம். ஸோ எடுக்கணும் அப்படின்னா 80 பாயிண்ட்ஸ் திருப்பி வந்து டன். ஸோ இதோட வந்து ட்ரேடை முடிச்சுட்டு வெளியே போக போகிறோம். ஸோ அவ்வளோ தான் சிம்பிளான விஷயம். ஓகேங்களா? ஸோ ஒரு ட்ரேடு எப்போ எடுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்போ எக்ஸிட் பண்ணுறோம் அப்படின்றது அதை விட முக்கியம். ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் ஸ்பாட் சார்ட் நம்மளோட டேட்டா அனாலிசிஸ் படி என்னோடய லோ அப்படின்றது 24,800 தான். அது நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னா கரெக்டாக ஒரு 10 மணிக்கு தெரியும். ஸோ அப்படின்னும் போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நம்மளோட 25K புட் ஆப்ஷன் பேசிஸில் ஆர்எஸ் 2500 புட் ஆப்ஷன் பேசிஸில்
செல் என்ட்ரி கிடச்சிதுன்னா நான் நிச்சயமாக செல்லை மட்டும்தான் இனிஷியேட் பண்ணுவேன். நான் காலை எடுக்க மாட்டேன். அதுதான் முக்கியமான ரூல். ஓகேங்களா? டேட்டா அனாலிசிஸ் படி ப்ரீமியத்தோட ரூலோட மெர்ச் பண்ணும்போது ஸோ இங்கே வரும்போது நான் எக்ஸிட் அடிச்சுட்டு என்னோடய ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே போவேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம போஸ்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சது போனதுக்கப்புறம் பேசுகிறது கிடையாது. ஸோ இந்த லெவலில் லைவ் மார்க்கெட்லேயே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹையரில் ஆல்மோஸ்ட் வந்து 320 இருக்குது வேல்யூஸ். ஸோ நமக்கு ஸோ அந்த லெவலில் கரெக்டாக வந்து பஞ்ச் அடிச்சிருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்கேஸ் இதை நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வீடியோ கோர்ஸாகவும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதில் என்ன கவர் ஆகும் அப்படின்னா ப்ரீமியம் பேஸில் எப்படி வந்து என்ட்ரி எக்ஸிட் வந்து பண்ணுறது அப்படின்றது இருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் எஸ்எம்சிஸ் பார்த்திங்க அப்படின்னா எஸ்எம்சி பேசிக் வீடியோஸ் வந்து கவர் ஆகும். ஸோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த டெலகிராம் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.